வணக்க நண்பர்களே. திருச்சி ரவி. தினமும் நமது சிந்தனைக்கு. ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை. மகிழ்ச்சியான கண்டுபிடிப்புகள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என உணர்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கும் எங்களுக்கும் இறைவன் உண்மைகளை வெளிப்படுத்துவார் என நம்புகிறோம். ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் இன்னும் நோயால் அவதிப்படும் மனிதனுக்கு உன்னால் என்ன செய்ய முடியும் என்று உனது காலை தியானத்தில் கேள். உனது சொந்த வீடு ஒழுங்காக இருப்பின் இறைவனிடமிருந்து பதில் வரும். ஆனால் உன்னிடம் இல்லாததை பிறருக்கு நீ கொடுக்க முடியாது என்பது வெளிப்படையான உண்மை. இறைவனான உனது உறவு சரியாயிருக்குமாறு பார்த்துக்கொள். அப்பொழுது மாபெரும் நிகழ்வுகள் உனது மற்றும் எண்ணற்ற பலரது வாழ்வில் வந்து போகும். இது நமக்கு மாபெரும் உண்மை. ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ். தெளிவுத்தன்மை என்பது மகிழ்ச்சியை கண்டடைவதற்கான பயணம். ஒவ்வொரு நாளும் அன்றன்று புதிய அனுபவத்தையும் விழிப்புணர்வையும் இன்னும் அதிக நம்பிக்கையும் ஆழமான விசுவாசத்தையும் விரிந்து சகிப்புத்தன்மையையும் நம்மிடம் கொண்டு வருகின்றது. விரிந்த சகிப்புத்தன்மையையும் நம்மிடம் கொண்டு வருகிறது. இந்த குணங்களையெல்லாம் நான் எளிதாக்கி கொள்ள வேண்டும். இல்லை எனில் பிறருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றும் இருக்காது. இறைவன் அருளால் இன்னும் ஒரு நாள் தெளிவுடன் வாழ்வதை, அந்நாளில் சாதாரண தினசரி மகிழ்ச்சிகளை காண்பதும் குணமடைந்து வரும் குடிநோயாளிக்கு மாபெரும் நிகழ்வுகள் ஆகும். நன்றி நண்பர்களே. ஏய் சிவையில் என்றும் ரவி. இவன் திருச்சி ஒருங்கிணைப்பு குழு.